KLR தி ஃபோட்டோகிராஃபிலேருந்து KL ராஜா பன்சிங் பேசுகிறேன். இந்த முறை வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷலைஸ்டாக கோர்சஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். 2 டிஃப்ரெண்ட் கோர்ஸஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். முதல் கோர்ஸ் வந்து வெட்டிங் ஃபோட்டோகிராஃபியினுடைய கான்செப்ட், அதாவது கேண்டிட் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபியுடைய கான்செப்ட், அப்புறம் அதனுடைய ஆக்ஷன்ஸ், எப்படி வந்து கேண்டிடாக ஃபோட்டோகிராஃபியை நம்ம பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஒரு கோர்ஸ். ஆக்சுவலாக இந்த கோர்ஸ் யாருக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபி பிகினராக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை நீங்கள் வந்து ஒரு ஆல்ரெடி வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி நீங்கள் ப்ரொஃபஷனலாக பண்ணக்கூடிய ஃபோட்டோகிராஃபர் இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் 2 பேருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி அப்படின்னா, பிகினராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி பற்றி ஐடியாவே இல்லை அப்படிங்கும்போது இந்த கோர்ஸில் வந்து எக்கச்சக்கமான ஒரு ட்ரெண்டியான விஷயங்கள் வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்து கரண்ட் டேட்டில் வந்து வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி வந்து எந்த மாதிரி போயிட்டுருக்கு, கிளைண்ட்ஸோடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக நான் வந்து உங்களுக்கு அதில் பேச போகிறேன். ஆல்ரெடி நீங்கள் வந்து ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர் இருந்தீங்க அப்படின்னா, வெட்டிங் ஃபோட்டோகிராஃபியை வந்து கரெக்டாக பண்ணி, அந்த ஒர்க் ஃப்ளோவோட கரெக்டாக பண்ணி எப்படி வந்து நிறைய பணம் சம்பாதிக்கிறது, டெஃபரெண்ட்டாக இந்த கோர்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய டேர்ன் ஓவர் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கேரண்டி நான் கொடுப்பேன் உங்களுக்கு. ஆக்சுவலாக ஏன்னா அவ்வளோ இன்ஃபர்மேஷன் அவங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக ஸோ எண்ட் ஆஃப் த டே ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபருக்கு வந்து வெட்டிங் பண்ணுற சமயத்தில் அவங்களோட நோக்கம் என்னவாக இருக்கும் கேட்டிங்க அப்படின்னா, நல்ல படங்கள் எடுக்கணும், ஒரு நல்ல பேர் எடுக்கணும் அப்படிங்கிறத தாண்டி அந்த வெட்டிங் ஃபோட்டோகிராஃபிலேருந்து நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது அவருடைய தேவையாக இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதுக்குள்ளே ஒரு விஷயத்தை கூட பார்த்திங்கன்னா இதில் நான் டீட்டெயிலாக நம்ம பேச போகிறேன். இதை தாண்டி வந்து வெட்டிங் ஃபோட்டோகிராஃபியில் வந்து ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் போகணுன்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் கட்டாயம் அந்த கோர்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணணும். நிறைய இடங்களில் கிடைக்காத இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு நான் அதில் ஷேர் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னா, நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐ திங்க் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் வெட்டிங்ஸ் நான் எடுத்திருப்பேன். என்னுடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துட்டிங்கன்னா, ஆஸ் அ வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர் நூற்றுக்கணக்கான வெட்டிங்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஃபிலிம் பீரியட்லேருந்து எடுத்திருக்கேன். எப்படி வெட்டிங்குடைய ட்ரெண்ட் மாறிட்டு வருது, இப்போ வந்து கிளைண்ட்ஸோடைய எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குது, டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃபினுடைய அட்வான்டேஜ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் வந்து ஒரு ஓவராலாக தரவாக ஒரு 40 இயர்ஸ் புரிஞ்சதுனால என்னுடைய இந்த கிளாஸ் உங்களுக்கு வந்து டைரெக்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகம் கிடையாது. அதனால் டெஃபரெண்ட்டாக என்ன பண்ணுங்கள், இந்த கோர்ஸ் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதையும் தாண்டி வெட்டிங் ஃபோட்டோகிராஃபியில் வந்து ஒரு பிஸ்னஸாக பண்ணுறவங்களுக்கும் இந்த கோர்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க வந்து டைரெக்டாக வந்து வெட்டிங் ஃபோட்டோகிராஃபராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. வெட்டிங்ஸை ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய ஒருத்தராக இருந்தால் கூட பரவாயில்ல. ஆக்சுவலாக அவங்களுக்கு கூட இந்த கோர்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் அந்த வெட்டிங் ஃபோட்டோகிராஃபியினுடைய நொவைசஸ் ஃபுல்லாக தெரிஞ்சுது அப்படின்னா அவங்களால வந்து ஒரு வெட்டிங் பிஸ்னஸ், அதாவது வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி பிஸ்னஸை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறத பற்றியும் இந்த கோர்ஸ் வழி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலாக இப்படி ரொம்ப வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாகவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இந்த கோர்ஸினுடைய ஸ்ட்ரக்சரை நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக ஓகே. அண்ட் நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த கண்டென்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்டியான விஷயங்கள், லேட்டஸ்ட்டாக இன்றைக்கி நமக்கு என்ன தேவையோ அந்த விஷயங்களை நான் வந்து இதில் வந்து கரெக்டாக ப்ராக்டிக்கலாக என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி நான் பேசியிருக்கேன். ஆக்சுவலாக ரிமெம்பர், இந்த கோர்ஸ் வந்து KLR தி ஃபோட்டோகிராஃபினுடைய கோர்ஸ் அப்படிங்கிறது எப்போவுமே உங்களுக்கு வந்து அந்த ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸுக்கு ரொம்ப டைரெக்டாக பயனுள்ளதாக இருக்கும். ஆக்சுவலாக கேண்டிட் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி கான்செப்ட் அண்ட் ஒர்க்கிங். ஸோ இதில் என்னெல்லாம் நம்ம கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய விஷயங்கள் கவர் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக ஒன்று என்னென்னா, கான்செப்ட் ஆஃப் கேண்டிட் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி அது நமக்கு தெரியணும். ஓகே, கேண்டிட் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபினா என்ன, ஒரு கேண்டிட் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர்கிட்ட வந்து கிளைண்ட்ஸ் வந்து என்ன மாதிரியான பிக்சர்ஸ் எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். நம்ம ஒரு கேண்டிட் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபராக மாறணும் அப்படின்னா நமக்குள்ளே எப்படி நம்மளை ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கு கேண்டிட் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு வெட்டிங் சினாரியோவில் வந்து நம்மளை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, ஒரு விஷயத்தை வந்து எப்படி ஸ்டோரி டெல்லிங்காக பார்க்குறது. ஏன்னா முக்கியமாக வந்து வெட்டிங் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்டோரி தானே இல்லையா. ஸோ அந்த ஸ்டோரியை வந்து நம்மளுடைய படம் வழியாக வந்து எப்படி நம்ம சரியாக சொல்கிறோம் அப்படிங்கிறது இங்கே ரொம்ப முக்கியம் இல்லையா. ஸோ அதனால் அந்த ஸ்டோரி டெல்லிங்கோட ஆஸ்பெக்ட் பார்த்தீங்களா, அந்த ஆஸ்பெக்ட் பற்றியும் இந்த கோர்ஸில் வந்து டீட்டெயிலாக நான் உங்களுக்கு பேச போகிறேன். இதையும் தாண்டி வந்து அந்த கிளாசிஃபைடு ஃபோட்டோஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு வெட்டிங் ஆல்பம் லேஅவுட்டில் வந்து எப்படி வந்து ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஃபோட்டோஸ் நம்ம வந்து லே பண்ண போகிறோம், டிசைன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து, அதே மாதிரி வந்து அந்த வெட்டிங் ஆல்பம் கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷனோட ஃபோட்டோஸ் நம்ம எடுக்கிறோமா, இந்த கிளாசிஃபைடு ஃபோட்டோஸ்னால் என்ன அப்படிங்கிற ஆஸ்பெக்டை பற்றியும் நம்ம வந்து டீட்டெயிலாக இந்த கோர்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். அப்பேச்சர், ஷட்டர் ஸ்பீட், எக்ஸ்போஷர் ட்ரையாங்கிள் எல்லாம் நமக்கு தெரியும் ஆக்சுவலாக. But when it comes to question of wedding photography, what is more important is how to do it as a business. Yeah? So that is more important. End of the day, you are working for a purpose, right? அது மாதிரி வந்து ஒரு தேவைக்காக வேண்டி நம்ம ஒர்க் பண்ணும்போது நமக்கு வெறுமன ஃபோட்டோகிராஃபி மட்டும் தெரிஞ்சிருந்தால் பார்த்தாது. அந்த தேவை என்ன, நம்மள்ட்ட இருந்து நம்ம ஃபோட்டோகிராஃபர்ஸ்லேருந்து நம்ம கிளைண்ட்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்க,
அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக பண்ணால் தானே அந்த படத்துலேருந்து நம்மளால் வந்து பணம் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அந்த முதல்ல நான் சொன்ன மாதிரி இந்த கோர்ஸ் நீங்கள் அட்டென்ட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுடைய டர்ன் ஓவர் இன்க்ரீஸ் ஆகும், உங்களுடைய டேரிஃப் இன்க்ரீஸ் ஆகும். அப்படிங்கிறத நீங்கள் வந்து டெஃபினட்டாக நீங்கள் புரிஞ்சிங்கன்னா அது ஏன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதுக்கு சப்போர்ட்டிங்காக இருக்கும், என்னோடய டீச்சிங் ஸ்கில்ஸ் அதுக்கு சப்போர்ட்டிங்காக இருக்கும். நான் அதில் காமிக்கக்கூடிய அந்த ப்ரெசன்டேஷன், அந்த இமேஜஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து டைரெக்டாக ஒரு விஷயத்தை வந்து ஈஸியாக உங்களுக்கு புரிய வைக்கும். ஸோ இதில் வந்து நான் சொன்ன மாதிரி வந்து கப்பலுடைய ஃபேமிலி, அப்புறம் கப்பலுடைய லைக் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் அவங்களெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறதையும் தாண்டி தனியாக கப்பலுடைய போர்ட்ரேட்ஸ் பண்ணுற சமயத்தில் அது வெட்டிங் போர்ட்ரேட்டாக இருக்கலாம், இல்லாட்டி ரிசப்ஷனில் எடுக்கக்கூடிய ஒரு கப்பல் போர்ட்ரேட்டாக இருக்கலாம், அதர்வைஸ் போஸ்ட் வெட்டிங், ப்ரீ வெட்டிங்கில் எடுக்கக்கூடியதாக. இதிலெல்லாம் வந்து எந்த மாதிரியான போசஸ் வந்து நமக்கு வந்து ஆப்டாக இருக்கும், எப்படி அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணுறது, எப்படி வந்து அந்த குறிப்பிட்ட ஒரு எஃபெக்ட் வர மாதிரி அவங்கள வந்து எப்படி நிற்க சொல்கிறது, பார்க்க சொல்கிறது, சிரிக்க சொல்கிறது. இது ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு படத்தை நீங்கள் பார்க்கும்போது அது வந்து இயல்பாக இருந்தால் தான் அது வந்து எப்போவுமே அழகாக இருக்கும் ஆக்சுவலாக. ஓகே, செட்டப் பண்ண மாதிரி இருந்தாலோ இல்லாட்டி ரொம்ப இறுக்கமாக இருந்தாலோ இல்லை அந்த எக்ஸ்ப்ரெஷனோ போசஸோ அவங்களுக்கு பொருத்தமாக இல்லாமல் இருந்தாலோ படம் அழகாக இருக்காது இல்லையா? அப்போ அந்த மாதிரி விஷயத்தை எப்படி நம்ம வந்து ஃபோட்டோக்குள்ளே கொண்டு வர்றது அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து நான் எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து கப்பலுடைய போசஸ், அப்புறம் கப்பலுடைய போசஸில் தாண்டி அந்த படத்தினுடைய காம்போசிஷன் எப்படி இருக்குது, எந்த பிக்சரை வந்து நம்ம வைடாக கம்போஸ் பண்ணோம், எந்த மாதிரி கப்பல் ஷாட்ஸ் வந்து நம்ம வந்து கொஞ்சம் டைட்டாக, ஆஃப் லெங்க்த்து, க்ளோஸ்அப்பு, ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் அந்த மாதிரி வந்து எப்படி அதை கம்போஸ் பண்ணுறது, இந்த ஆஸ்பெக்ட்லாம் கூட கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து நான் அந்த கோர்ஸில் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இதையும் தாண்டி வந்து எண்ட் ஆஃப் த டே நீங்கள் வந்து ஒரு ஹார்ட் காப்பியாக வந்து ஒரு வெட்டிங் ஆல்பம் கொடுக்குறதா இருந்துச்சுன்னா, அதாவது வெட்டிங் ஃபோட்டோ புக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோ புக் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு அந்த லேஅவுட்ஸ் வந்து எப்படி நம்ம பிளான் பண்ணுறது, இந்த சீக்வன்ஸ் எப்படி பிளான் பண்ணுறது, ஒரு சின்னதாக வந்து இந்த டிசைன் பற்றி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன். ஓகே, ஏன்னா ஆல்பம் டிசைனிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஏரியா, பட் ஸ்டில் அதை வந்து எவ்வளோ ஒரு நல்ல படங்கள் நம்ம எடுத்தாலுமே அது எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லையா? ஸோ அந்த ப்ரெசன்டேஷனில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் என்ன, எப்படி போடுறது, ஒரு பேஜில் எத்தனை ஃபோட்டோஸ் போடுறது, எந்த ஃபோட்டோஸ் நம்ம பெருசாக போடுறது, டெக்ஸ்ட்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது, ஃபாண்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, மற்றபடி ஸ்ட்ரோக்ஸு, ட்ராப் ஷேடோஸு, கலர்ஸு, கலர் தீம்ஸ் இதெல்லாம் எப்படி நம்ம மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி கூட ஒரு அவுட்லைன் வந்து இந்த கோர்ஸில் நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக நம்ம பேச போகிறேன். ஆல்ரெடி வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கோர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ரிலவெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருந்திருக்கலாம். ஆஸ் எ ஃபோட்டோகிராஃபர் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது நிறைய சந்தேகங்கள் இருந்திருக்கலாம். இது யார்கிட்ட போய் கேட்குறது அப்படிங்கிற மாதிரி சில டவுட்ஸ் கூட உங்களுக்கு இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு லைவ் கோர்ஸாக, இன்ட்ராக்டிவ் கோர்ஸஸ் நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இந்த கோர்ஸில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். உங்களுடைய ரெவென்யூவை, உங்களுடைய ப்ராஃபிட்டை வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இதையும் தாண்டி ஒரு நோட்டபிள் ஃபோட்டோகிராஃபராக, ஒரு செலிபிரிட்டி ஃபோட்டோகிராஃபராக வெட்டிங் பொறுத்தளவுக்கு நீங்கள் பெருசாக வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆக்சுவலாக இது வந்து லைவ் கோர்ஸ். ஆஸ் ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ, உங்களுக்கு எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் டைரெக்டாக நீங்கள் கேட்டுக்கலாம். நிறைய புது புது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இதில் கிடைக்க போகுது. வெட்டிங் ஃபோட்டோகிராஃபியில் இவ்வளோ இருக்கா, இதெல்லாம் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஐம் கோயிங் டு ஷேர், பிகாஸ் திஸ் இஸ் சம்திங் விச் ஐ ஹவ் லேர்ன்ட் த்ரூ அவுட் மை 40 years of experience as a professional photographer and covered more than hundreds of weddings in my career as a professional photographer. அதனால் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், என்னுடைய அனுபவம் வந்து உங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும். ஸோ அதை தான் நான் வந்து எப்போவுமே வந்து ஒரு பாடமாக டீச் பண்ணுறதுல வந்து நான் பெருமைப்படுறேன். அதுதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? ஜஸ்ட் இமேஜின் இல்லை, it has to be a practical oriented lesson actually. So you are going to get the practical experience from a professional photographer which you are going to apply it in your life as a professional photographer. Okay, so இந்த பர்டிகுலர் சினாரியோவில் பார்த்தீங்கன்னா 2 கோர்ஸ் நான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டில் ஒரு கோர்ஸு, அது வந்து கம்ப்ளீட்லி அபவுட் த கான்செப்ட் ஆஃப் கேண்டிட் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர். இந்த கோர்ஸ் வந்து இட் இஸ் சம்திங் அபவுட் தி செட்டிங்ஸ், லைட்டிங்ஸ் அண்ட் த பிஸ்னஸ் சைட் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி அண்ட் ஆல் ஆக்சுவலி. ஓகே, 2 கோர்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கோர்ஸாக இருக்கும் ஆக்சுவலாக. ஓகே, இந்த கோர்ஸினுடைய டீட்டெயில்ஸ், கண்டென்ட், பெனிஃபிட்ஸ், அட்வான்டேஜஸ் எல்லாத்தையும் டீட்டெயிலாக நான் சொல்லிட்டேன் ஆக்சுவலாக. Now that you know about the advantage of participating in this particular course, actually, why you are waiting? Immediately sign in, immediately register, go to our stores in my application. உங்களை எல்லாரையும் வந்து நான் கிளாஸில், கோர்ஸில், லைவ் கோர்ஸில் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே.